வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் எனக்கு சொல்ல வேண்டாம். உங்க மனசுக்குள்ள மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பணம் இருக்கு, வேலை இருக்கு, உறவுகள் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம், சிரிச்ச முகம், ஆனா தூங்குற நேரத்துல மட்டும் தெரியும். உண்மை. இது உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த காலத்துல 90% பேரோட வாழ்க்கை இதுதான். காலையில எழுந்ததும் மொபைல், கம்பேரிசன், பிரஷர், ஃபியர் என்ன ஆகுமோ? நம்ம வாழ்க்கை ஓடுது. ஆனா நம்ம மனசு நிம்மதியா நடக்கல. மகிழ்ச்சி எங்கேன்னு தெரியாம நம்ம தினமும் தேடிக்கிட்டே இருக்கோம். உண்மையில மகிழ்ச்சி என்ன? பணம் தானா? பதவி தானா? இல்ல ஸ்டேட்டஸ் தானா? அப்படி இருந்தா இந்த உலகத்துல பணக்காரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணுமே. உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை உலுக்கிய ஒரு இளைஞன் இருந்தார். பசியில் நடந்தார். அவமானம் அனுபவிச்சார். ஆனா ஒரு நாளும் மனசு உடையல. அவர் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். உனக்கு வெளியே மகிழ்ச்சியை தேடாதே, உனக்குள்ளே அது இருக்கிறது. இந்த ஒரு வரி உலகம் முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை எழுந்து நிற்க வைத்தது. விவேகானந்தர் சொன்னார், உனக்குள்ள சக்தியை நீ உணர்ந்த நாளே நீ மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிடுவ. அதனால்தான் மகிழ்ச்சி ஒரு லட்சியம் இல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு விவேகானந்தர் 10 தெளிவான விதிகளை சொன்னார். இந்த 10 விதிகள் வாழ்க்கையை மாற்றும், மனசுக்கு சக்தி தரும், உங்களை உங்களோட இணைக்கும். இப்போ நீங்க கேட்க போறது ஒரு பேச்சு இல்ல, உங்க வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். சரி வாங்க அந்த 10 விதிகளை இந்த வீடியோல பார்க்கலாம். விதி 1. உன்னை நீ நம்பு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முதல் ரகசியம். மகிழ்ச்சி எங்க இருக்கு ஆன்னு நாம எங்கெங்கோ தேடுறோம். பணம், உறவு, பதவி, புகழ். ஆனா உண்மையிலேயே சொன்னா மகிழ்ச்சி ஆரம்பிக்கிற இடம் நம்ம மனசுக்குள்ளதான். நீ உன்னை நம்பாத நாள்ல இருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கும். நம்மள பல பேர் இப்படிதான் இருக்கும். என்னால முடியுமா? நான் சரியானவனா? என்னால வாழ்க்கையில முன்னேற முடியுமா? இந்த கேள்விகள் தான் மனசுக்குள்ள சந்தோஷத்தை முதல்ல கொல்லுது. உன்னை நீ நம்பாத மனசு எப்பவுமே பயத்தோட வாழும். பயத்தோட வாழ்ற வாழ்க்கையில மகிழ்ச்சி நீண்ட நாள் தங்காது. விவேகானந்தர் சொல்றாரு, உன்னை நீ நம்பு, அப்போதுதான் வாழ்க்கை உன்னை நம்பும். செல்ஃப் பிலீஃப் இல்லாத வாழ்க்கை ஒரு சிதைந்த வீடு மாதிரி. வெளியில எல்லாம் சரியா தெரியும், உள்ள மட்டும் அமைதி இல்ல. உன்னை நீ நம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் மனசு லேசாகும், உன் முடிவுகள் தெளிவாகும், சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள கவனிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லாதது கிடையாது. ஆனா ஒரு வித்தியாசம், என்னால சமாளிக்க முடியும் இன்னும் அவங்க நம்புறாங்க. இந்த நம்பிக்கை தான் கவலைக்கு பதிலா தைரியம் தருது, அழுத்தத்துக்கு பதிலா அமைதி தருது. இன்னைக்கு நீ மகிழ்ச்சியா வாழணும்னா உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். உன்னை நீ நம்பு, உன் முயற்சியை நம்பு, உன் பயணத்தை நம்பு. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முதல் விதி, உன்னை நீ நம்பு. விதி 2. பயத்தை தோற்கடி. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான இரண்டாவது ரகசியம். நீங்க உண்மையிலேயே கவனிச்சிருக்கீங்களா? மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இருந்து மெல்ல மெல்ல எப்போ போகுது? நாம் பயப்பட ஆரம்பிக்கும். அந்த நொடியிலிருந்து பேச பயம், முயற்சி செய்ய பயம், தோல்வி அடைய பயம். பயம் நுழைந்த இடத்துல மகிழ்ச்சிக்கு இடமே இருக்காது. நம்மள பல பேர் வாழ்க்கையை வாழ்றதில்ல, பயத்தோட தள்ளிக்கிட்டு போறோம். பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? தோல்வி வந்தா என்ன செய்வேன்? நான் தவறான முடிவு எடுத்துடுவேனா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல இருந்தே விலக்கி வைக்குது. பயத்தோட வாழ்ற வாழ்க்கை வெளியில பாதுகாப்பா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அமைதி இருக்காது. விவேகானந்தர் சொல்றாரு, பயம் பாவம், பயமற்ற வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. ஃபியர்லெஸ் லிவிங் அப்படின்னா பயம் இல்லாம வாழ்றதில்ல, பயம் இருந்தாலும் அதை தாண்டி நடக்கிறது தான். நீ பயத்துக்கு அடிமையா இருந்தா மகிழ்ச்சி உன் வாழ்க்கைக்கு விருந்தாளி மாதிரி தான் வரும், நிலைத்திருக்காது. ஒரு தடவை யோசிச்சு பாரு, நீ செய்ய நினைத்து பயத்தால செய்யாத விஷயங்கள். அந்த பயம் போயிருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கை எவ்வளவு லேசா, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பயம் குறைஞ்ச அளவுக்கு தான் மனசு சுதந்திரமா சுவாசிக்க முடியும். இந்த மகிழ்ச்சியாம்னா உன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடு. பயம் என்னை வழி நடத்தாது, நம்பிக்கை தான் என்னை வழி நடத்தும். சின்ன சின்ன பயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தோற்கடி. அப்போ நீ உணருவ, மகிழ்ச்சி பயமில்லாத இடத்துல தானாக மலரும். விதி 3. ஆசைகளை கட்டுப்படுத்து. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மூன்றாவது ரகசியம். நண்பர்களே,
ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனா சந்தோஷம் ஏன் இல்ல? மொபைல் இருக்கு. இன்னும் பெரிய மொபைல் வேணும். வேலை இருக்கு. இன்னும் அதிக சம்பளம் வேணும். வீடு இருக்கு. இன்னும் பெரிய வீடு வேணும். பிரச்சனை நம்மகிட்ட இல்லாததால இல்ல, இருக்கிறதை ரசிக்க தெரியாததால. அதான் விதி 3 ஆசைகளை அழிக்காதே, கட்டுப்படுத்து. ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஆசை ஒரு நெருப்பு மாதிரி. கட்டுப்படுத்தினா சுடர் விளக்கு. கட்டுப்படுத்தலைன்னா வீட்டையே எரிச்சிடும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எதால ஓடுதுன்னா, கம்பேரிசன். அவன் வாங்கிட்டான், நானும் வாங்கணும். அவன் போயிட்டான், நானும் போகணும். அவன் வாழ்க்கை சூப்பர், என் வாழ்க்கை வேஸ்ட். இங்கதான் மகிழ்ச்சி சாகுது. விவேகானந்தர் சொன்ன ஒரு கருத்து இதுக்கு ரொம்ப பொருந்தும். ஆசை உன்னை அடிமையாக்கினா அது பாவம். ஆசையை நீ கட்டுப்படுத்தினா அது சக்தி. நண்பர்களே, சந்தோஷமான வாழ்க்கைன்னா அதிகம் கிடைக்கிற வாழ்க்கை இல்ல, போதும்னு சொல்ல கற்றுக்கிட்ட வாழ்க்கை. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. குழந்தை கையில ஒரு சாக்லேட் கொடுத்தா சந்தோஷப்படுது. அதே குழந்தை இன்னொன்னு வேணும், இன்னொன்னு வேணும்னு கேட்டா அதுக்கு சந்தோஷம் இருக்கா? இல்ல, அழுகைதான். நாமும் அதே குழந்தை மாதிரிதான். கடவுள் கொடுத்ததை ரசிக்காம இன்னும் இன்னும் நன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசைகளை கட்டுப்படுத்த 3 வழிகள். ஒன்று, தேவையும் ஆசையும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவை வாழ்க்கைக்கு அவசியம். ஆசை மனசோட சேர்ந்தது. இரண்டையும் புரிந்து கொள்ளாமல் வாழ்வது அமைதியை குலைத்துவிடும். 2 போதும்னு சொல்ல பழகு. இந்த உலகத்துல பணத்துக்கு முடிவே இல்ல. ஆனா மனசுக்கு ஒரு முடிவு வேணும். 3 தினமும் நன்றி சொல்ல பழகு. என்ன இல்ல நீ யோசிக்காதீங்க. என்ன இருக்கு நீ யோசிங்க. அதே இடத்துல மகிழ்ச்சி பிறக்கும். நண்பர்களே, மகிழ்ச்சி வாங்க முடியாத பொருள். அது நம்ம மனநிலையில தான் இருக்கு. ஆசையை அடிமையா வைத்தா வாழ்க்கை பாரம். ஆசையை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை இலகு. இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாமா? என்னிடம் இருக்கிறதை ரசிப்பேன். என் ஆசைகளை நான் கட்டுப்படுத்துவேன். அப்போ பாருங்க, மகிழ்ச்சி தானா உங்களை தேடி வரும். அடுத்ததாக, விதி 4. உடலும் மனமும் வலிமையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. உடம்பு சரியில்லாத நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த நாள்ல பணம் சந்தோஷமா இருந்துச்சா? வீடு அழகா தோணுச்சா? உறவுகள் இனிமையா இருந்துச்சா? இல்ல. அந்த ஒரே வலி முழு வாழ்க்கையையும் இருட்டாக்கிடும். அதான் உண்மை. மகிழ்ச்சிக்கான அடிப்படை வலிமையான உடலும் மனமும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடுது. ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நாம நம்மள பாத்துக்கவே மாட்டேங்கிறோம். உடம்பு சொல்ற சிக்னல்ல பரவாயில்லன்னு புறக்கணிப்பு செய்கிறோம். மனம் சொல்ற வலிய எல்லாருக்கும் இப்படிதான்னு மறுக்கிறோம். இதுதான் நம்ம பிகெஸ்ட் மிஸ்டேக். விவேகானந்தர் சொன்னாரு, பலவீனம் தான் உலகத்திலேயே பெரிய பாவம். அவர் சொன்ன பலவீனம் உடம்பு மட்டும் இல்ல, மனசும் தான். உடல் வலிமை என்பது வாழ்க்கை சக்தி. உடற்பயிற்சி பெரிய விஷயம் இல்ல. ஒரு நாளைக்கு 20 நிமிடம் உங்களுக்காக வாக்கிங் போதும். மூச்சு பயிற்சி போதும். உடம்பு சுறுசுறுப்பான மனம்தானா ஒளிரும். மன வலிமை என்பது உண்மையான மகிழ்ச்சி. மனசு பலவீனமானா சிறிய வார்த்தையும் காயப்படுத்தும். வலிமையானா அதே வார்த்தை பாடமாக மாறும். மன வலிமைனா அழாதிருப்பது இல்ல, எழுந்து நிற்கும் சக்தி. 3 பவர்ஃபுல் டிசிஷன்ஸ். 1, என்னை நான் கவனிப்பது சுயநலம் இல்ல, அது சுயமரியாதை. 2, ஓய்வு எடுக்கிறது தோல்வி இல்ல, அது ரீசார்ஜ். 3, எல்லாத்தையும் சகிக்கணும்னு இல்லை, சில விஷயங்களை விட்டுவிடணும். நண்பர்களே, உலகம் உங்களை வலிமையா இருக்க சொல்லாது. நீங்க தான் முடிவு எடுக்கணும். இன்றிலிருந்து சொல்லிக்கோங்க, என் உடலையும் என் மனசையும் நான் பாதுகாப்பேன். அந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கும். விதி 5. வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தேவை. நண்பர்களே, இந்த விதி 5ஐயும் ஒரு கேள்வி உடனே ஆரம்பிக்கிறேன். ஒரு கேள்வி மட்டும் நேர்மையா பதில் சொல்லுங்க. காலையில எழுந்ததும், இன்னைக்கு ஏன் எழுந்தேன் அப்படின்னு மனசு கேட்டதுண்டா? அந்த கேள்வி வந்தா அது சோம்பல் இல்ல, அது நோக்கமில்லாத வாழ்க்கையின் அலாரம். இன்றைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா உயிரோடு வாழ்றவங்க ரொம்ப கம்மி. வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், கடமையை முடிக்கிறோம். ஆனா மனசு கேக்குது, இதுதானா வாழ்க்கை? விவேகானந்தர் சொன்ன ஒரு வாக்கியம். ஒரு மனிதனுக்கு ஒரு இலட்சியம் இல்லைன்னா அவன் வாழ்க்கை திசையில்லாத கப்பல். நண்பர்களே, திசையில்லாத கப்பல் எவ்வளவு வேகமா போனாலும் கரை சேராது. நோக்கம் வாழ்க்கையை என்ன செய்யும்? நோக்கம் இருந்தா கஷ்டமும் பயமா தோணாது. தோல்வியும் முடிவா தெரியாது. வலியும் வீணா போகாது. நோக்கம்தான் வலிக்கு அர்த்தம் கொடுக்குது. உங்க நோக்கம் கண்டுபிடிக்க 3 கேள்விகள்.
1 பணம் இல்லை என்றாலும் எதை செய்ய மனசு துடிக்குது? 2 என் வாழ்க்கை அனுபவம் யாருக்காவது ஒளியா மாறுமா? 3 நாளைக்கு நான் இல்லன்னா என்ன விட்டு போவேன்? இந்த 3 கேள்விகளும் உங்க வாழ்க்கை நோக்கத்துக்கான கண்ணாடி. நண்பர்களே, நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. உண்மையாக இருந்தாலே போதும். ஒரு நல்ல பெற்றோர் ஆகிறது கூட நோக்கம்தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் தர்றது கூட நோக்கம்தான். பிரசித்தி வேண்டாம், பொருள் வேண்டாம், அர்த்தம் மட்டும் போதும். இன்றிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. நான் காலத்தை கழிக்க மாட்டேன். ஒரு காரணத்துக்காக வாழ்வேன். அந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அர்த்தமுள்ள பயணமா மாற்றும். ஆனா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்குரிய விதி 6 சேவை செய், சர்வ் அதர்ஸ். ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க கடைசியாக எப்போ யாருக்காவது உதவி பண்ணீங்க? அதுக்கு பதிலா எனக்கு யார் உதவி பண்ணுவாங்க நாம எத்தனை தடவை சொல்லி இருப்போம். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைய காரணம் என்ன தெரியுமா? நாம எல்லாத்தையும் எனக்குன்னு ஆரம்பிக்கிறது தான். எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு கவலை. ஆனா வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குற ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதுதான் விதி 6 சேவை செய். சேவைன்னா என்ன? பெரிய தானம், ₹1,00,000 அதெல்லாம் இல்ல. சேவைனா ஒரு மனசு உடைந்தவனுக்கு ஒரு வார்த்தை, ஒரு முதியவருக்கு உதவுவது, ஒரு துயரமான மனசுக்கு ஒரு நிமிடம் ஆறுதல் சொல்வது. இதுதான் உண்மையான சேவை. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரம் எது? உங்களுக்காக ஏதாவது கிடைச்சப்போ? இல்ல நீங்க யாருக்காவது உதவி பண்ணினப்ப? அந்த நேரம் உள்ளுக்குள்ள வர்ற அமைதி, அந்த மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அத பணத்தால வாங்க முடியாது. விவேகானந்தர் சொன்னார், மற்றவர்களின் நலனில் தான் மனிதனின் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது. நீங்க சேவை செய்ய ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை மெதுவா மாறும். கோபம் குறையும், பயம் குறையும், பொறாமை குறையும். இவையெல்லாம் குறையும் போது மகிழ்ச்சி தானாகவே அதிகரிக்கும். ஒரு நாள் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு வைங்க. அதே நாள்ல ஒரு ஏழை மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அவனோட கண்ல தெரியும் நன்றி. உங்க மனசுல இருக்கிற டென்ஷனை ஒரே நிமிஷத்துல காணாம போக செய்திடும். அதுதான் சேவை. அதுதான் வாழ்க்கையின் மாயாஜாலம். நினைச்சு பாருங்க. நீங்க உலகத்திடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிற வரைக்கும் மகிழ்ச்சி தூரம்தான். ஆனா உலகத்துக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா மகிழ்ச்சி உங்க பின்னாடியே ஓடி வரும். அதனாலதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நினைச்சா இந்த விதி 6ஐ பின்பற்றுங்கள். இன்னைக்கு ஒரு சிறிய சேவை பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியாக மாற்றும். அடுத்ததாக விதி 7 பேசுமுன் வார்த்தைகளை கவனி. ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில திரும்ப எடுக்க முடியாதது 2 விஷயம்தான். ஒண்ணு போன நேரம், இன்னொன்னு பேசிய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு உறவை வாழ வைக்கும். அதே வார்த்தை ஒரு உறவை புதைக்கவும் செய்யும். வாழ்க்கையை உண்மையிலேயே மகிழ்ச்சியாக்குற ஒரு சின்ன ரூல் தான் இந்த விதி 7 பேசும் முன் வார்த்தைகளை கவனி. நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா கோவத்துல பேசுறப்போ நல்ல மனசு காணாம போயிடுது. நான் அப்படி சொல்லலாம்னு நினைக்கவே இல்ல. வாய் தப்பி வந்துடுச்சு. ஆனா அந்த வாய் தப்பி வந்த வார்த்தை மனசுக்குள்ள ஆழமா குத்திட்டு போயிடும். ஒரு காயம் மருந்தால ஆறும். ஆனா வார்த்தையால ஏற்பட்ட காயம் நினைவால தினமும் வலியை ஏற்படுத்தும். அதனாலதான் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பின்னாடி வருந்தாம இருக்கணும்னா. ஒரு அம்மா கோபத்துல மகனுக்கு சொல்றாங்க, உன்னால வாழ்க்கையில எதுவுமே முடியாது. அவள் மறந்துடுவாங்க. ஆனா அந்த குழந்தை அத வாழ்க்கை முழுக்க நினைவுல வச்சிருக்கும். அதே ஒரு நாள் நீ முயற்சி பண்ணு, அம்மா உன்னை நம்புறேன்னு சொன்னா அதே வார்த்தை ஒரு வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு போகும். வார்த்தை தான் விதை, வாழ்க்கை தான் பயிர். பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. பேசும் முன் 5 நிமிஷம் யோசிங்க. அதுக்கு பிறகு உங்க கோபம் பேசாது, உங்க புத்தி பேசும். நினைவில் வைங்க, அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்ல, அது உயர்ந்த புத்திசாலித்தனம். நம்ம வாழ்க்கையை அழகாக்கவும் அழிக்கவும் ஒரே ஆயுதம்தான் நம்ம வார்த்தை. உங்க வார்த்தைகள் அன்பா இருந்தா உறவுகள் மலரும், மனம் மகிழும், வாழ்க்கை அமைதியா மாறும். அதனால தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நினைச்சா அந்த விவேகானந்தர் கூறுவது போல இந்த விதி 7ஐ பின்பற்றி இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். விதி 8 கடந்த காலத்தை விட்டுவிடு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை அதிகம் காயப்படுத்துவது யார் தெரியுமா? எதிரிகள் இல்லை, நம்மை ஏமாற்றிய மனிதர்கள் இல்லை, நாமே நம்ம மனசுக்குள் தூக்கி கொண்டிருக்கும் கடந்த காலம்தான். ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு தோல்வி, ஒரு துரோகம், இவையெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனா அதுக்கு இன்னும் நாம ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்றைய சந்தோஷம் பஃபரிங்ல இருக்குது. விவேகானந்தர் சொன்னாரு,
கடந்த காலம் சாம்பல். அதில் தீ இல்ல. அதை கிளறாத. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த சாம்பலையே கிளறி கண்ணீரோடு உட்கார்றோம். நண்பர்களே, கடந்த காலம் ஒரு பாடம். தண்டனை இல்ல. ஃபெயில் ஆனா அது லெசன். ரிஜெக்ட் ஆனா அது டைரக்ஷன். துரோகம் நடந்தா அது ஸ்ட்ரெங்க் ட்ரெய்னிங். ஒரு சிங்கம் காயப்பட்டாலும் அது தன் காயத்தை நினைச்சு காட்டுல உட்காராது. அது எழுந்து முன்னாடி நடக்கும். அப்படித்தான் விவேகானந்தர் சொல்லும் வாழ்க்கை. உன் கடந்த காலம் யார் என்று சொல்கிறது. ஆனா உன் எதிர்காலம் யார் என்று நீதான் முடிவு பண்ற. இன்னைக்கு நீ சந்தோஷமா இல்லனா அதுக்கு காரணம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீ இன்னும் பெர்மிஷன் கொடுக்கிறது தான். இன்றைய நாளை நேத்தைக்கு அடகு வைக்காதே. இப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கோ. அவன் அப்படி பண்ணான். அவங்க அப்படி சொன்னாங்க. அந்த நாள் அப்படி ஆகல. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. போதும். இனிமேல் நான் இப்போ எழுந்துக்க போறேன். நான் இப்போ மாறப் போறேன். நான் இப்போ சந்தோஷமா வாழப் போறேன். அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நண்பர்களே, மகிழ்ச்சி என்பது எங்கும் இல்லை. அது உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. அந்த மகிழ்ச்சியை பூட்டி வைத்திருப்பது கடந்த காலத்தின் சாவி. அந்த சாவியை கீழே போடு. முன்னோக்கி நட. கடந்த காலத்தை விட்டுடு. அப்போதான் வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சியால் அரவணைக்கும். விதி 9. தனிமையை நேசி. நண்பர்களே, நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தனிமை பிடிக்காததா? அல்லது தனிமையில நீங்க உங்களை சந்திக்க பயப்படுறீங்களா? ஏன்னா மக்கள் இல்லாத இடத்துல நாம் நாமாக இருக்க வேண்டி வரும். நம்ம சமூகம் சொல்லித் தந்தது என்ன? யாரோடையாவது பேசு, யாராவது அருகில் இரு, தனியா இருக்காதே. ஆனா விவேகானந்தர் சொன்னது என்ன? நீ தனியா நிக்க முடியலன்னா உலகத்துக்கு தலைவன் ஆக முடியாது. கூட்டம் உன்னை மறைக்குது. தனிமை உன்னை காட்டுது. கூட்டத்துல நீ சிரிப்பாய். ஆனா அது வேஷம். தனிமையில நீ அமைதியாக இருப்பாய். அதுதான் உண்மை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னோட இருக்க மாட்டாங்க. ஆனா உன்னை காப்பாத்துற தனிமை உன்னோட எப்போதும் இருக்கும். விவேகானந்தர் ஒரு காட்டு தீ போன்ற மனிதர். அவர் பலம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? அவரோட தனிமையிலிருந்து. தியானம், சிந்தனை, தன்னம்பிக்கை. தனிமைனா அது தோல்வி இல்லை. அது வெறுமை இல்லை. அது உள்ளுக்குள்ள விழும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் தான் நீ உன் பயத்தையும் உன் பலத்தையும் உன் கனவையும் கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல் பார்க்க முடியும். நண்பர்களே, நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்ச நாள் உலகம் உன்னை தேட ஆரம்பிக்கும். அந்த நேசம் தனிமையில தான் பிறக்குது. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க. நான் தனியா இருக்கேன்னு அழறதா? யாரும் இல்லைன்னு உடையறதா? இல்ல, இந்த நேரம் எனக்கு, இந்த அமைதி எனக்கு, இந்த சக்தி எனக்கு என்று தனிமையை நேசிப்பதா? தனிமையை நேசி. அப்பதான் வாழ்க்கை உன்னை உள்ளுக்குள்ள சந்தோஷமா மாற்றும். விதி 10. இன்றைய நாளில் வாழ பழகு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான 10வது ரகசியம். நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க உண்மையா வாழ்றீங்களா? அல்லது வாழப்போறதுக்காக காத்திருக்கிறீங்களா? நாளை சரியாகும். அப்புறம் சந்தோஷம் வரும். ஒரு நாள் வாழலாம். அந்த ஒரு நாள் இன்னைக்கு வரவே இல்லை. நேத்து முடிஞ்ச கதையா இருக்கு. நாளை எழுதப்படாத புத்தகம் போல இருக்கு. ஆனா இன்று என்பதே திறந்த புத்தகம். விவேகானந்தர் சொன்னார், இப்போ செய், இப்போ வாழ், இப்போதான் உன் சக்தி. நம்ம துக்கம் எங்கிருந்து வருது தெரியுமா? நேத்தைக்கு வருத்தம், நாளைக்கு பயம். இந்த 2க்கு இடையில இன்றைய சந்தோஷத்தை நாமே கொன்னுடுறோம். ஒரு உண்மை, நாளை கிடைக்காம போகலாம். ஆனா இன்னைக்கு கையில் இருக்கு. அத ஸ்க்ரோல் பண்ணி வீணாக்குறோமா? கவலையில கரைக்கிறோமா? விவேகானந்தர் நாளைய நாளை நம்பல. இன்றைய நாளை உருவாக்கினார். அதனால தான் அவர் வாழ்ந்த நாட்கள் குறைவு. ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுமையானது. நண்பர்களே, மகிழ்ச்சி ஒரு பெரிய இலக்கு இல்லை. அது இன்று சிரிப்பது, இன்று முயற்சி செய்வது, இன்று உன்னை நீ மதிப்பது, இன்று ஒரு நல்ல வார்த்தை பேசுறது, இன்று ஒரு பழைய கோபத்தை விட்டுவிடு, இன்று உன்னை நீ மன்னி. இதுவே முழு வாழ்க்கை. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோ. நாளை வாழ்வேன்னு சொல்லாதே. நேத்து இப்படி ஆயிடுச்சுன்னு அழாதே. இன்னைக்கு இப்போ முழுசா வாழு. இன்றைய நாளில் வாழ பழகு. அப்போதான் வாழ்க்கை உன்னை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும். நண்பர்களே, இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஆனா உண்மையா சொன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சத்தம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கும். நீங்க பல தடவை உங்களை நீங்களே கேட்டிருப்பீங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலி? இந்த கேள்வி உங்களுக்குள் கேட்டதாலே நீங்க தோல்வி அடைந்ததா அர்த்தம் இல்லை. என் சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை எத்தனை முறை உடைத்திருக்கும்? ஒரு முறை இல்லை, 2 இல்லை, பல முறை. ஆனா ஒவ்வொரு முறையும் நீ உயிரோடு எழுந்திருக்கே.
அதுதான் உன் பலம். அதுதான் உன் கதையின் உண்மை. விவேகானந்தர் சொன்னார், உன் உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்பாத வரை உலகம் உன்னை மதிக்காது. மகிழ்ச்சி ஒரு லக்ஸரி இல்லை. அது ஒரு சிலருக்கான பிரிவிலேஜ் இல்ல. அது உனக்கும் எனக்கும் உரிமையா இருக்கிற விஷயம். நீ கடந்த காலத்தை மன்னிக்காம இருந்ததால நீ கஷ்டப்பட்ட. நீ உன்னை புரிஞ்சுக்காம இருந்ததால நீ தனிமையா உணர்ந்த. ஆனா இப்போ நீ கேட்க ஆரம்பிச்சிருக்க. அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். ஒரு விஷயம் மட்டும் நம்பு. நீ உடைந்த நாள்களும் உன் வாழ்க்கையின் வீண் நாட்கள் இல்ல. அந்த நாட்கள் தான் உன்னை ஆழமான மனிதனா மாத்துச்சு. இப்போ இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடு. நான் இனிமேல் என்ன சின்னதா நினைக்க மாட்டேன். என் சந்தோஷத்துக்கு யாரையும் பொறுப்பாக்க மாட்டேன். நான் இன்று மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பேன். நண்பர்களே, மகிழ்ச்சி வெளியில கிடைக்கிற ஒரு இடம் இல்லை. அது உன்னோட மனசுல நீ அனுமதி கொடுக்கிற ஒரு நிலை. நீ இன்னும் உயிரோட இருக்கிறாய்னா, உன் வாழ்க்கை உன்னை கைவிட்டதே இல்ல. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள எங்காவது ஒரு சின்ன வெளிச்சம் ஏத்தினா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு இது உயிர் கயிறு ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மோட்டிவேஷனல் சேனல் இல்ல. இது மனசோட பயணம். இந்த வீடியோ உங்க மனசோடு பேசியிருந்தால் மகிழ்ச்சி ஆரம்பம்னு கமெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி வரணும்னு காத்திருக்காதே. நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சனாலே மகிழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அடுத்து ஊக்கமளிக்கும் மற்றொரு வீடியோவில். நன்றி.